அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024ஆம் ஆண்டிற்கான ஜனவரி மாத ஜோதிட பலன் பார்க்குறோம். மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கான ஜோதிட பலன். மீன லக்னம் அப்படிங்கும்போது பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான ஜனவரி மாத பலன். இப்போது மீன ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஜனவரி மாதத்தில் இவங்களுக்கு குடும்பத்தின் மூலியமாக அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் வேலையில் நல்ல வருமானம் அப்படிங்கிறது எப்பயும் போல் இருக்கும். பொதுவாக இந்த மாதத்தில் வருமானம், வேலை இது சம்மந்தமான எண்ணங்கள் தான் இந்த லக்னக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தில் குறிப்பாக அதுக்கான விஷயங்களில் தான் அதிகமாக வேலைன்னு கொஞ்சம் அதிகமாக தான் சுற்றுவாங்க. வருமானம்ங்கிறது நல்ல ஓரளவுக்கு சீராக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு நம்ம பார்க்கும் பொழுது, வேலை செய்யக்கூடிய குடும்பமும் சரி, தந்தையின் மூலமாகவும் சிறு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். குடும்பத்தின் மூலமாக, தந்தையின் மூலமாக ஒரு சின்ன அழுத்தம்ங்கிறது இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷருங்கிறது ஏற்படும். குறிப்பாக கவனத்தில் கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, புது முயற்சிகளை இந்த மாதம் தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை கொடுக்கும். முயற்சி பண்ணினீங்கன்னா நடக்காது, சும்மா தான் இருக்கணும். நார்மலாக விட்டுருங்க. ஏன்னா முயற்சி பண்ணி தான் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில், ஏன்னா நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளை ஒன்று பண்ணக்கூடிய தன்மையில் இருக்குது. ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒர்க்கை மட்டும் பாருங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பண்ணிட்டு பேசாமல் இருங்க, போதும், அவ்வளோதான். அதே போல் உறவு, மனைவி கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதே போல் தாய் தந்தையருடைய உறவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மனைவி கணவன் மனைவி உறவும் நன்றாக உள்ளது. தாய் தந்தையருடைய உறவும் இந்த லக்னக்காரர்களுக்கு மிக அற்புதமாக உள்ளது. குறிப்பாக கவனத்தில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் இன்னொரு நல்ல விஷயம்னா, குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குலதெய்வத்தை வழிபடுவதற்கான குலதெய்வங்களுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தோன்றும். அதற்கான நிகழ்வுகளும் ஏற்படும். இன்னொன்று கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மிக முக்கிய கவனமான விஷயம், முதல் சொன்னது முயற்சிகளை எடுக்காமல் கம்மன் இருக்கிறது. இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் தொல்லை இருக்கும். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தேவையில்லாத ட்ரபிள் பண்ணுவாங்க இந்த மாதத்தில். உங்களை சண்டைக்கு வாடாயக்கூட அப்படின்னு சொல்லி உங்களை வலுக்கட்டாயமாக சண்டைக்கு கூப்பிடக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள். யார் உங்களை வம்பிழுத்தாலும், அவர்கள் தெரியாமல் வார்த்தைகளை விட்டாலும், நீங்கள் கவனமாக அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சண்டையிடாமல் அமைதியாக, இதை நான் முதலே சொல்லிடுறேன். ஸோ இதை பார்க்கக்கூடிய மீனவர்கள் மண்டையில் இதை கவனமாக வச்சுக்கோங்க. வேலை செய்கிற இடத்துல யார் மூலையாவது ஒரு சண்டை சச்சரவு வேலை செய்கிற இடத்துல ஏற்படும். அதனால் நீங்கள் சண்டையிட வேண்டாம். யாராவது சண்டை போடக்கூடிய தன்மையில் வந்தாலும் நீங்கள் அமைதியாக பேசுனீங்கனாலே அவங்க அமைதியாகிடுவாங்க. ஸோ கவனமாக அதை கையாண்டுக்கோங்க, சரிங்களா? மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ முயற்சிகள் வேண்டாம், வேலையில் கவனம், அவ்வளோதான். இது ரெண்டை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து இன்னொரு காலணியில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி.